அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இதனாலே ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை நாம் இங்கே தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் 4 தலைப்புகளின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். முதல் தலைப்பு உடைந்த உறவுகளும் அழும் உள்ளங்களும் என்கிற தலைப்பிலும், 2வது விபச்சாரத்திற்கு எச்சரிப்பு என்கிற தலைப்பின் கீழவும், பாகாலின் நாட்கள் என்கிற 3வது தலைப்பின் கீழாகவும், ஆயினும் நயம் காட்டி என்கிற 4வது தலைப்பின் கீழாகவும் இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இங்கே 2ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தில், உங்கள் தாயோடே வழக்காடுங்கள், அவள் எனக்கு மனைவியும் அல்ல, நான் அவளுக்கு புருஷனும் அல்ல, அவள் தன் வேசித்தனங்களை தன் முகத்தினின்றும் தன் விபச்சாரங்களை தன் ஸ்தனங்களின் நடுவினின்றும் விலக்கி போட கடவுள். விலக்கி போட கடவுள் என்று சொன்னால் நீக்கி போட கடவுள். மனம் திரும்புதலை குறிக்கிறது. அதாவது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொன்னது போல, இந்த அதிகாரத்தில் உன் தாயினிடத்தில் நீங்கள் வழக்காடுங்கள் என்று சொல்கிற காரியமானது முறையிடுங்கள் என்கிற அர்த்தத்தில் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவளோடு கூட, அவள் எனக்கு மனைவியும் அல்ல, நான் அவளுக்கு புருஷனும் அல்ல, உங்கள் தாயோடு கூட வழக்காடுங்கள், அவள் அதை விலக்கி போட கடவுள். அவள் பாவங்களை விலக்கி போட்டா அவள் மேலே நான் இரக்கம் காட்ட முடியும் என்று சொல்லி தான் அந்த முதல் வசனத்தில் சொல்லுகிறார். அம்மி என்றும் லோகமி என்று சொன்னால் என் ஜனம் அல்ல, அம்மி என்று சொன்னால் அப்போன்னா நான் ஜனம் என்று அழைக்க முடியும். அதே போல் ருகாமா லோருகாமான்னு சொன்னால் நான் இரக்கம் செய்வதில்லைன்னு அர்த்தம். ருகாமானா நான் இனிமே உனக்கு இரக்கம் செய்வேன் என்கிற கருத்துக்களை மனம் திரும்பினால் நான் செய்ய முடியும் என்கிற கருத்தோடு கூட இந்த அதிகாரத்தை ஓசியா தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே உடைந்த உறவுகளும் அழும் உள்ளங்களும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், ஓசியா கோமேரை மணந்ததை நாம் பார்க்கிறோம். அதாவது ஓசியாவும் தேவனும் ஒரே பிரச்சனைகளை தான் அவர்கள் எதிர்கொண்டனர். ஓசியாவினுடைய அனுபவம் தேவனுடைய அனுபவத்தை மக்களுக்கு பிரதிபலிக்கக்கூடியதாக இருந்தது. ஓசியா ஒரு உண்மை உள்ள ஒரு கணவன் உண்மையற்ற மனைவியாகிய கோமேரை மணந்தார். ஆனால் தேவன் இஸ்ரவேலை நியமித்தார். இந்த அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனத்தில், உன்னை நித்திய விவாகத்துக்கென்று நான் உன்னை நியமித்துக் கொள்ளுவேன், இடையில தள்ளிவிடுகிறதற்கல்ல, கடைசி வரையில் உன்னோடு கூட வாழும்படியாக உன்னத தேவனாகிய நான் உன்னை ஒரு மனைவியாக உன்னோடு கூட நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நான் ஏற்படுத்திக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். இங்கே ஓசியா உத்தம கணவனாகவும் தேவனை உத்தம கணவனாகவும் பார்க்கிறோம். ஓசியாவினுடைய அன்பு அத்தனை ஆழமானது, தேவனுடைய அன்பும் அத்தனை ஆழமுள்ளதாக இருக்கிறது. கோமேர் அந்நிய மனிதர்கள் பின் சென்றால் இஸ்ரவேலர்கள் அந்நிய தேவர்களின் பின்பாக செல்கின்றனர். ஓசியாவின் ஒரு மகள் பெயர் லோருகாமா. அவளுக்கு சொல்லுகிறார், அந்த பிள்ளைக்கு பெயரின் அர்த்தம் இரக்கம் செய்வதில்லை. அதே போல இஸ்ரவேல் இரக்கம் பெறக்கூடாத அளவுக்கு லோருகாமாவாக கெட்டு போனது என்கிற காரியத்தை பார்க்கிறோம். அதே போல ஓசியாவின் ஒரு மகன் பெயர் லோகமி, என் ஜனம் அல்ல. இஸ்ரவேல் தேவனுடைய ஜனமல்லாத அளவுக்கு தூரம் போய்விட்டதை நம்ம இங்கே பார்க்கிறோம். அதே போல ஓசியா கெட்டுப்போன மனைவியை மீட்டு சேர்த்து கொள்ளுகிறது போல தேவனும் கெட்டுப்போன இஸ்ரவேலை மீட்டு மீண்டும் சேர்த்து கொள்ளுவார் என்கிற செய்தியை இந்த அதிகாரத்தில் அவர் குறிப்பிடுகிறார். உடைந்த உறவுகள், அழுகிற உள்ளங்கள். இன்றைக்கு 2 இருதயங்கள் இணைந்த திருமணத்தில் எப்படி அங்கே உறவுகள் பாதிக்கப்படும் பொழுது, உடன்படிக்கைகள் உடையும் பொழுது, அங்கே வாயினால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அங்கே வெறும் வார்த்தைகளாக மாறும் பொழுது இருதயங்களில் ஏற்படுகிற காயங்களை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். அதாவது அந்த ஆண்டவருடைய உணர்வை நம்ம மதிக்காதவர்களாக நாம் வாழ்கிறோம் என்று இங்கே கோமேர் ஓசியாவால் அத்தனையாய் அன்பு கூறப்பட்ட போதிலும் ஓசியாவை முழுமையாக அவனுடைய அன்புக்கு பாத்திரவானாக அவனை மதிக்கவில்லை. அவனுடைய வார்த்தைகளுக்கு அவ தலை சாய்க்கலை. அவளை ஒரு மனிதனாக மதிக்காதபடி அவள் விபச்சாரத்திற்கு சென்றது போலத்தான் இன்னைக்கும் வேதத்தை நம்புகிறதற்கு பதிலாக, தேவனுடைய வார்த்தைகளை மதிக்கிறதற்கு பதிலாக, தேவனுடைய வார்த்தைகள் தங்களுடைய வாழ்க்கையில் உணர்வை கொண்டு வருகிறதற்கு பதிலாக எரும மாட்டில்
பெய்கிற மழையைப் போல இன்றைக்கு வாழ்கிற அநேக ஜனங்களை பார்க்கிறோம். உலகத்துக்கு செவி கொடுக்கிறார்கள், உலகத்தின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறார்கள். ஆனால் நம்மை உண்மையாக வழிநடத்தக்கூடிய உன்னத தேவனுடைய வார்த்தைகளுக்கு இன்றைக்கு செவி கொடுக்காத ஒரு சந்ததியினரை நாம் இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிறோம். அதே போல் இங்கே ரெண்டாவது காரியம் என்ன சொல்லப்படுகிறது? விபச்சாரத்திற்கு இங்கே எச்சரிப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன? சோரம் போதல் என்பதற்காக எபிரேய சொல் சானாக் என்று சொல்லி பயன்படுத்தப்படுகிறது. சோரம் போதல் அப்படின்னு சொன்னால் அது தவறான பாலுணர்வு கொள்கையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. வேதத்தில், அதாவது பழைய நாட்களில் பொதுவான விபச்சாரங்கள், புனித விபச்சாரங்கள் என்று 2 காரியங்கள் காணப்பட்டன. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் படித்து பார்த்தோம் என்று சொன்னால், 2மே நியாயப்பிரமாணத்தினால் கண்டிக்கப்பட்டுள்ளன. தேசத்தார் வேசித்தனம் பண்ணி தேசமெங்கு முறைகேடான பாவம் நிறையாதபடிக்கு உன் குமாரத்தியை வேசித்தனம் பண்ண விடுகிறதினாலே பரிசுத்த குலைச்சலாக்காதாயாக என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அதாவது உன்னுடைய குமாரத்திகள் வேசித்தனம் பண்ணுகிறதற்கு நீ விட்டு கொடுத்தானா அவங்க பரிசுத்த குலைச்சலாக மாற்றி விடுவார்கள். ஆகவே இன்றைக்கு தேசத்தில் அவர்கள் ஒழுக்கமான உடைகளை அணிகிறவர்களாக, அவர்கள் அடக்கம் ஒடுக்கமாக வாழ வேண்டும் என்று சொல்லி இங்கே மோசையின் மூலமாக ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் யாக்கோபினுடைய மகளை பார்க்கும் பொழுது தீனால் அவளை பார்த்தவுடனே கெடுத்து விடுகிற அளவிற்கு அவளுடைய நடைமுறை பாவனைகள் இருக்கிறதே நம் வேதத்தில் எழுதி வைக்காம இல்லை. ஆகவே நம்முடைய பிள்ளைகள் தேசத்தில் குமாரத்திகள் அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அவர்கள் சென்று விடாதபடி ஜாக்கிரதையாக அவர்களை வளர்க்க வேண்டும். இது ஒரு பொதுவான விபச்சாரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. புனித விபச்சாரங்கள் என்றும் அந்த நாட்களில் வைத்திருந்தார்கள். உபாகமம் 23ஆவது அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இஸ்ரவேலின் குமாரத்திகளில் ஒருத்தியும் வேசியா இருக்கக்கூடாது, வேசி பணயத்தையும் உன் ஆலயத்தில் கொண்டு வராயாக. வேசி பணயத்தையும் நாயின் கிரயத்தையும் ஆலயத்தில் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லுகிறார். விக்கிரக ஆராதனை வேசித்தனத்துடன் ஒப்பிடப்படுகிறதற்கு காரணம் என்னன்னா, கானானியர்கள் தங்களுடைய நிலத்தினுடைய விளைச்சல்களை பாகால் தெய்வங்கள் தான் தருகிறது என்று சொல்லி 5ஆம் வசனத்திலும் 8ஆம் வசனத்திலும் கருதினார்கள். அவைகளை அவர்கள் பாகாலுடையதாக்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாகால் விளைச்சலின் தெய்வம், ஆசீர்வாதத்தின் தெய்வம், செழிப்பின் தெய்வம் என்று வைத்திருந்தார்கள். அந்த நாட்களிலே ஆலயங்களுக்கு நேர்ந்து விடப்பட்ட தேவதாசிகள் அங்கே இருந்தார்கள். அவர்களோடு கூட அவர்கள் தவறான உறவை விபச்சாரம் செய்துவிட்டு அவர்கள் விதைத்தார்கள் என்று சொன்னால், அந்த புனித விபச்சாரத்தை செய்தவர்களுடைய நிலமானது அதிகமான விளைச்சலை தரக்கூடியது என்று சொல்லி நம்பிக்கை உடையவர்களாக வாழ்ந்து வந்தார்கள். அப்படிப்பட்ட அவர்கள் விளைச்சலிருந்து ஒரு பங்கை கொண்டு வந்து தேவதாசிகளுக்கு கொடுத்தார்கள். அதைத்தான் இங்கே வேசி பணயம் என்று சொல்லுகிறது. அந்த பணயத்தை நீ நேர்ந்து கொண்டு ஆலயத்தில் கொண்டு வந்து நீ அங்கே செலுத்தி விடாதே, அது நாயின் கிரயம் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். புனித விபச்சாரம் என்று ஏற்படுத்தி இருக்கிறத இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே கானானியர்களை கடைபிடித்துட்டு அவங்க சொல்லிட்டாங்க, அவர்களுடைய தாய் சோரம் போனால் அவர்களை கற்பம் தரித்தவள் லட்சையான காரியங்களை கோமேரை குறித்து சொல்லுகிறார் செய்தால் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டுமயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்று சொன்னால், எல்லா ஆசீர்வாதத்தையும் கணவன் கொடுப்பதற்கு தகுதியுடையவனாய் இருக்கிறான். ஆனால் அவ அநேக அப்பத்துக்கு முதற்கொண்டு நான் வெளியே மற்ற நேசர்களை பார்த்து கொள்ளுவேன் என்று சொல்லி தேசி பணயத்திற்காக செல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம். 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், தனக்கு நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும் தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினவர் என்றும் அவள் அறியாமல் போனால் அவைகளை அவர்கள் பாகாலுடையதாக்கினார்கள். அதாவது தந்ததெல்லாம் ஆண்டவர், ஆனால் எல்லாத்துக்கும் நன்றி. சூரியனை உண்டாக்கினவர் ஆண்டவர், ஆனால் சூரியன் கதிர்களை தருகிறது என்று சொல்லி சூரிய நமஸ்காரம். சந்திரனை உண்டாக்கினவர் ஆண்டவர், ஆனால் சந்திரன் வெளிச்சம் தருகிறது என்று சொல்லி சந்திரனை வணங்குகிறோம். இன்றைக்கு அநேக ஊரும் பிராணிகளை வணங்கக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். எல்லாம் தேவனுடைய சிருஷ்டிகள், சிருஷ்டியினுடைய மகுடமாய் இருக்கக்கூடிய நம்ம அவைகளை
நாம் வணங்கி கொண்டு அவைகள் எல்லாமே அவர்கள் பாகாலுடையதாக்கி நாம் சொல்லுகிறோம். ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் தருகிற தொழிலை நம்ம சொல்கிறோம். செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லுகிறோம். தந்தவரை துதிப்பதற்கு பதிலாக செய்கிற தொழிலை நாம் வணங்குகிறவர்களாக காணப்படுகிறோம். இவைகளிலிருந்து நம்மை விடுதலை பெற்று நாம் வாழும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். மூன்றாவது தலைப்பு பாகாலினுடைய நாட்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த பாகாலின் நாட்கள் என்பது அவள் பாகாலுக்கு தூபம் காட்டி தன் நெற்றி பட்டங்களினாலும் 13ஆம் வசனத்தில் தன் ஆபரங்களினாலும் தன்னை சிங்காரித்து கொண்டு தன் நேசரை பின்தொடர்ந்து என்னை மறந்து போன பாகாலின் நாட்களின் நிமித்தம் அவளை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கு வரும் பாகாலின் நாட்கள் என்பது விக்கிரக ஆராதனையின் காலமாகும். பாகால் என்பது கானானிய தேவர்களின் தலைமையானதாகும். பாகால் என்றால் ஆண்டவன் அல்லது எஜமான் என்பது பொருள். இஸ்ரவேல் நடுவில் 3 நிலைகளில் பாகாலினுடைய வழிபாடுகள் புகுந்திருக்க முடியும். ஏன்னா யெகோவா தேவன் முதல் பாகால், அவருக்கு அடுத்தபடியாக இவர்கள் வழிபடுகிற செழிப்பை தருகிற பாகால் தேவர்கள் என்று அவர்கள் வைத்திருக்க வேண்டும். யெகோவா தேவனை அவர்கள் உன்னதமான நிலைமையில் வைத்து அந்த வழிபாடுகளை மறந்துவிட்டு கண்களிலே பார்க்கக்கூடிய வழிபாடுகளை அவர்கள் செய்கிறவர்களாக காணப்பட்டிருக்க வேண்டும். யெகோவா தேவ வழிபாட்டை அந்த கானானிய மயமாக்கி, பாகாலிய மயமாக்கி தேவ வழிபாட்டை அவர்கள் மறந்து அவைகளை கைவிட்டு விட்டபடினால இன்றைக்கும் நம்ம பார்க்கிறோமே, கிறிஸ்தவத்தில் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி திருமண பத்திரிகையிலெல்லாம் அடிச்சிடுறோம். ஆனால் உலகத்தினுடைய வழிபாடுகளின்படியே தான் உலகத்தில் என்னென்ன தாம்பலத்தில் என்னென்ன வைக்கணும், எந்தெந்த காரியத்தை செய்யணும், என்ன நாளை பார்க்கணும், எந்த நட்சத்திரத்தை பார்க்கணும், எந்த சோசியக்காரனை கேட்கணும்னு சொல்லி இன்னைக்கு பாகாலின் நாட்கள், ஆண்டவரை மறந்து போன நாட்களை ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நான் விசாரிப்பேன் என்று சொல்லி இங்கே எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரும் நம்மை பாவம் செய்யாதபடி காப்பதற்கு அவர் முயற்சி எடுக்கிறார். 6ஆம் வசனத்தில், ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன், அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன் சொல்லி முயற்சி பண்ணி பார்க்கிறார். வழிகளை தடுத்து பார்க்கிறார், இருதயத்தில் பேசி பார்க்கிறார். இவைகளினால் உன் வாழ்க்கை அழிந்துவிடும் என்று சொல்லி பார்க்கிறார். முள்ளுகளினால் அடைக்கிறார், பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்பி பார்க்கிறார். ஆனாலும் அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்து சேரனோனி போறா, ஆனால் அவளுக்கு அது கைகூடி வராது என்று சொல்லி ஆண்டவர் 7ஆம் வசனத்தில் பேசிட்டு நான் கொடுக்கிற ஆசீர்வாதங்களே எல்லாத்தையும் அங்கே சொல்லிடுறா, அதுதான் தருது என்று சொல்லி எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபடக்கூடியவர்களாக அன்றைக்கு இருந்தது போலதான் இன்றைக்கும் நம்முடைய நாட்களிலும் ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் ஒவ்வொரு காரியங்களை தெய்வங்களை வழிபடக்கூடியவர்களாக நாம் காணப்படுகிறோம். உயிருள்ள தேவனை, உன்னத தேவனை கரம் பிடித்து நடத்துகிறவரை அநேக நேரங்களில் இருதயங்களை காயப்படுத்தி உண்மை உள்ள ஒரு கணவனாக நம்முடைய வாழ்க்கையில் விளங்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிற ஆண்டவரை நாம் அநேக நேசர்களை பின்பற்றி அவரை காயப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம். கடைசியில் ஆயினும் நயங்காட்டி என்கிற தலைப்பிலே 14 23 வரையிலும் ஆண்டவர் பேசுகிறார். இஸ்ரவேல் தேவனுக்கு உண்மை இல்லாததாக விளங்கிய போதும் தேவ அன்பு அவர்களை கைவிட துணியல. இஸ்ரவேலை நயங்காட்டி வனாந்திரத்துக்கு கொண்டு சென்று தனிமேல பட்சமா பேசி அவர்களோடு கூட அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பேன், ஆகோரின் பள்ளத்தாக்க அவங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றார். ஆகோர் என்றால் கலக்கம் அல்லது துன்பம் என்று பொருள். ஆகோர் பள்ளத்தாக்கில் ஆகானை நாம் நினைக்கிறோம். ஆகான் கோர மரணத்தை அடைந்தான் என்று யோசுவா 7:26 பார்க்கிறோம். இங்கு ஆகோரின் பள்ளத்தாக்கு குறிப்பிடப்படுவதன் காரணம் என்ன? இஸ்ரவேலின் வீழ்ச்சியிலிருந்து மீட்சிக்கான நம்பிக்கை ஒரு உபத்திரவ காலமே என்கிறதை இங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஒரு மகா உபத்திரவ காலத்தை இஸ்ரவேல் சந்தித்து மீண்டு வந்த பின்பாக நான் அவர்களுடைய வாழ்க்கையை 1000 வருடம் செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக அவர்களை ஆசீர்வதிப்பேன். அந்த நாட்களில் இஸ்ரவேல் தேவனை நோக்கி பாகாலி எஜமான் என அழைப்பார்கள். அவரை பார்த்து ஈஷி கணவனே என அழைப்பதை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் பேசிவிட்டு 1000 ஆண்டு ஆட்சியில விலங்குகளுடனும் உடன்படிக்கை இருக்கும் என்கிறத 2:18 சொல்லிட்டு 2:19 சொல்லுகிறார். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நியமிப்பேன்னு சொன்னார, அந்த நியமிப்பு வழியாக ஏற்படுகிற அந்த உன்னத உறவுல 7 சிறப்பான பண்புகள் இருக்கிறது என்பதை 19 20 ஆண்டவர் சொல்லுகிறார். முடிவற்ற தன்மை,
நித்திய விவாகம், அதாவது 1000 காலத்து பயிர் என்று சொல்லுகிறோமே, அதை தாண்டியும் ஆண்டவர் நம்ம மேல நித்திய காலமாக அன்பு கூறுகிற அந்த தன்மை, நீதி உள்ள ஒரு தன்மை அவரிடத்துல. எந்த ஒரு இன்னைக்கு உலக பிரகாரமான கணவனிடத்தில் மனைவியினிடத்தில் தவறுகளை கண்டுபிடித்து விடலாம். ஆண்டவரிடத்தில் அவர் நீதி உள்ள தன்மையை, நியாயமுள்ள தன்மையை, கிருபையுள்ள தன்மையை, அவரை போல கிருபை இரக்கத்தை செய்ய யாராலேயும் முடியாது. இங்கே கிருபை என்பதற்கு கேசேத் என்ற சொல்லானது பயன்படுத்தப்படுகிறது. இது அன்புறவு கொண்டோரு தாகத்துக்கு ஒரு அழுத்தமான உறவை அந்த கொடுக்கக்கூடியதாக இது இருக்கிறது. அதே போல உருக்க இரக்கமுள்ள தன்மை, உண்மையுள்ள தன்மை, புரிந்து கொள்ளுதலின் தன்மை ஆகியவற்றை இவைகள் உள்ளடக்கி கூடியதாக இருக்கிறது. முதலில் ஏற்பட்ட இழப்புகள் இங்கே ஆண்டவர் திரும்ப கொடுக்கிறார். இங்கு இஸ்ரவேல் என்ற நிலையானது நியாய தீர்ப்பின் விதைப்பு அல்ல, ஆசீர்வாத விதைப்பு என்று சொல்லி, இனிமேல் நீ லோருகாமா அல்ல ருகாமா, லோகமி அல்ல அம்மி என்று சொல்லி தன்னுடைய அன்பை அங்கே அதிகமாய் வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் ஒன்றே, விலக்கி விடுங்கள் என்று சொல்லுகிறாரே இயேசு. இந்த பூமியில் வாழ்ந்த பொழுதும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பாவத்திலிருந்து நாம் மனஸ்தாபப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு நம்மை அர்ப்பணித்து, அவர் ஒருவரை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையின் நாயகராக, அவர் ஒருவரை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையின் தேவனாக, மணவாளனாக, கணவராக ஏற்றுக்கொண்டு, உமக்கு நீர் எந்த அளவுக்கு எனக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறீரோ அதே போல நான் உமக்கு உண்மை உள்ளவனாய் வாழ விரும்புகிறேன் என்று ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னார். நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துகிறதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே.